இந்த வீடியோவில் வாழைப்படத்தோட ரோஸ்ட்டை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எல்லா யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா வாழைப்படத்தோட ரோஸ்ட் பண்ணவே இல்லை. எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். நான் ஏன் ரோஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வீடியோ எண்டில் தெரியும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் போகிற பசங்களை லீவ் நாளில் வேலைக்கு அனுப்புறது, அதாவது வாழைக்காய் தூக்கறதுக்கு அனுப்புறதும் அண்ட் வந்து சம்டைம்ஸ் ஸ்கூலில் லீவ் போட்டுட்டு போய் வாழைக்காய் தூக்குன்னு சொல்கிறதும் அந்த வீட்டோட கஷ்டத்துக்காக அனுப்புறது தான் இந்த படம். அந்த வழியை வந்து நம்மளுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பையன் வாழைக்காய் தூக்குறான், அந்த வழி அதெல்லாம் ஓகே. பட் இங்கே என்ன அப்படின்னா, எனக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் படம், டோட்டல் டியூரேஷன் 2 மணி நேரம் 6 நிமிஷம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா டீச்சரை இவன் லவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் இது காமிச்சிருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னு சுத்துற மாதிரி இவன் என்னடா பூங்குடி பூங்குடி பூங்குடின்னு சுத்திட்டு இருக்கான். டீச்சரோட கர்ச்சீஃப் எடுத்து மூந்து பாக்குறான். அதை பார்க்கும்போது அவ்வளோ அருவருப்பா இருந்தது. எப்படி இந்த சீனை வைக்க முடிஞ்சது, எப்படி சின்ன பசங்களை இப்படி நடிக்க வைக்க முடிஞ்சது அப்படின்னு தெரியல. இதுல என்ன கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க, ஸ்கூல் பசங்க இப்படிதான் லவ் பண்ணணும், நாங்கெல்லாம் இப்படிதான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், இனிமேலும் இப்படிதான் பண்ணுங்க, டீச்சர்ஸோட கர்ச்சீஃப் எடுத்து மூந்து பாருங்க சொல்ல ட்ரை பண்றாங்கன்னா எனக்கு புரியல. சரி, அடுத்த அரை மணி நேரம் என்னன்னா, டீச்சர்கிட்ட சட்டையை கிழிஞ்சு போன சட்டையை கொடுத்து தைக்க சொல்றது, டீச்சர்ஸ்க்கு மருதாணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறது. ஸோ இதுவே வச்சு ஒரு 1 மணி நேரம் போச்சு. அடுத்த அரை மணி நேரம் என்னடான்னா, இவன் வந்து வாழைக்காய் தூக்க போக மாட்டான்னு சொல்லிட்டு காலில் முள்ளு குத்திக்கிறாரு. அதற்கு என்ன பண்ணுறாங்க, அதுக்காக அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி நீ இன்னைக்கு ஒரு நாள் மாடு மேய்க்க போயின்னு சொல்லி மாடு மேய்க்க அனுப்பிச்சு விட்டாச்சு. மாடு மேய்க்க அனுப்பிச்சு விட்டா அங்கே போய் மூடிட்டு மாடு மேய்க்காம இவன் பாட்டுக்கு டீச்சர் வரான்னு சொல்லி டீச்சர் கூட மாவரைக்க போயாச்சு. மாவரைக்க போனது மாடு என்ன, மாடு பிச்சுக்கிட்டு போய் வேற ஒரு தோட்டத்தில் போய் இறக்கிடுது. வேற தோட்டத்தில் இறங்கினா தோட்டத்துக்கான சும்மா இருப்பானா, இல்லை அது விவசாயம் பண்ணுற இடத்துல சும்மா இருப்பாங்களா? அது வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டை வந்து ஓவர் எக்ஸாக்ட் பண்ணி காமிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அது ரியாலிட்டி தான். பட் இந்த ஃபர்ஸ்ட் அந்த 1.5 மணி நேரம் அந்த கொடுத்த நம்மள டார்ச்சரை அது வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணவே முடியல. அது எப்படி அதை என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. 1.5 மணி நேரம் ஆகுது. 1.5 மணி நேரத்துக்கு இதே சொல்லி போர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல வேற அப்பப்போ பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சை காமிக்கிறது, கோழியை காமிக்கிறது, பறவைகள் பறந்துட்டு இருக்கிறத காமிக்கிறது. இந்த இதுலயே இந்த சீன்ஸ்லயே வச்சு வேணும்னே அந்த படத்தை ஸ்லோவா கொண்டு போற மாதிரி இருக்கு. இந்த 1.5 மணி நேரங்கிறதே ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சிருக்கலாம். எதுக்காக வந்து ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்க லவ் மாதிரி காமிச்சு எதுக்கு அவ்வளோ நேரத்தை இந்த படத்தை இழுத்துட்டு போங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. சரி, ஓகே, இந்த படத்துல அந்த டீச்சர்னால பெரிய இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. அந்த டீச்சர்னால ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா, பின்னாடி படம் முடியும் போது அந்த டீச்சர் வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கா, ஒன்றும் இல்லை. எதுக்கு அந்த 1.5 மணி நேரத்தை இழுத்துட்டு போனாங்கன்னே தெரியல. இது வரைக்கும் அவன் வந்து பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா அந்த 1.5 மணி நேரத்துக்கு வந்து டீச்சர் பின்னாடி லவ் பண்றங்கிற மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். கடைசி டைம்ல நீங்க அம்மா மாதிரி இருக்கீங்க, அம்மா மாதிரி அழகா இருக்கீங்க, தங்கச்சி மாதிரி ரொம்ப அழகா, அக்கா மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க, இந்த மாதிரி சொல்லி முடிச்சு அந்த இடத்த வந்து இதுக்கு முன்னாடி லவ் பண்ணதுல சரியில்லை, லவ் கிடையாது, அது வந்து பாசம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. எடுத்த வரைக்கும் எடுத்தாச்சு. கடைசியில இப்படி ஒரு சொல்யூஷன் சொல்லி முடிச்சாச்சு. கடைசியில என்னன்னா 20 மினிட்ஸ் மட்டும்தான் படம் நல்லா இருந்துச்சு. அந்த கஷ்டமும் அந்த வேதனையும் நிஜமாலுமே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் அந்த 1.5 மணி நேரத்துல பண்ண டார்ச்சர்ல அந்த கடைசி 20 நிமிஷம் வந்து அந்த டோட்டலா ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா அந்த 1.5 மணி நேரத்துல போட்டு டார்ச்சர் பண்ணியாச்சு. இந்த 20 நிமிஷம் நீ மட்டும் கடைசியில் முடிவு போறப்ப இப்படி கொடுத்துட்டா அப்படின்னா நான் வந்து அப்படியே ஹாப்பியா வெளியே வரணும், இல்லைன்னா சேடோட வெளியே வரணும் அப்படிங்கிறதா. இதுக்கு முன்னாடி எடுத்த பரியரும் பெருமாள், கர்ணன், இந்த 2 படமும் என்னால வலி தாங்க முடியாத வேதனையும் வலியை கொடுத்த படம். நிஜமா என்னால அதெல்லாம் பார்க்கும்போது பரியரும் பெருமாள் ஏன்டா ஒன்னும் திருப்பி அடிக்காம இருக்கு, சீக்கிரம் அடிடா அப்படிங்கிற ஒரு வலியை கொடுக்கும். அவன் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணு கடிக்கிறதுலாம் தாங்கவே முடியாது, அவ்வளோ கோபமா இருக்கு. ஏன் அந்த படத்துல திருப்பியே அடிக்கலாங்கிற ஒரு வெறி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கர்ணன், அந்த படத்துல எப்படா நீ திருப்பி அடிப்பேன் வெயிட் பண்ணி அந்த அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா எடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கஷ்டப்படுற சீன் அவ்வளோ ரொம்ப 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 அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த வலிய வேதனை இந்த படத்துல என்ன பார்க்கவே முடியல. மாரி செல்வராஜில் ரொம்ப 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 சுமாரான படம்னா இதுதான். ஏன் மாமன்னன் பாத்தீங்கன்னா, மாமன்னன்ல படம் நல்லா இருக்கும், பட் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓகே, அந்த ஆவரேஜான மூவி அது. பட் இந்த படம் ரொம்ப 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 சுமாரான படம். ஒரு பர்சன் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, வாழையை வாழை பசிக்குதுன்னு சொல்லி வாழையை எடுக்க போனா அவன் போட்டு அடி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. பட் என்ன, அங்க பையன் போய் ஒரு வாழைப்பழத்தையே எடுத்துடுவான், மொத்த வாழைத்தாரையே சரிச்சிருவான், அந்த வாழைத்தாரு சரிஞ்சு போயிடும். அப்போ அவனுக்கு லாஸ் தான், அதை அடிச்சது தப்பு தான். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதே இது அவங்க அம்மாட்ட போய் பண்ணலாம், அவங்க அம்மா வீட்டுல போய் சாப்பிட அவங்க அம்மாவை அடிக்குது, அவங்க அம்மாவுக்கே புரிஞ்ச முடியாது, வேற எவனோ ஒரு தோட்டத்துக்கார எப்படி புரிவான்,
திருடுன்னு சொல்லி தான் அடிப்பான். இவனை பசியோட இருக்கான், பசி தாங்க முடியாம திரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுமா? திருடுறது தப்பு. திருடுனா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சின்ன பையனா இருந்தாலும் பெரிய பையனா இருந்தாலும் திருடுறது தப்பு தான் எப்படி பார்த்தாலும். ஓகே, இந்த படத்துக்கு நான் ஏன் ரோஸ்ட் போடணும் அப்படிங்கிற ரீசன் சொல்றேன். கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா கழுவி 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 ஊத்துறாங்க. நான் வந்து என்ன ஒரு பிராண்ட் பண்ணியாச்சு, நான் பெரிய ஜாதி, ஆண்ட பரம்பரை ஜாதி, அதனாலதான் இந்த படத்தை கேவலப்படுத்துறேன். ஓகே, இன்னொன்னு என்ன அப்படின்னா, உனக்கு இந்த அவங்களோட வாழ்வியல் உனக்கு புரியல, அதனால உனக்கு புரியாது. ஏன் நான் வாழ்ந்தாதான் அதை புரியணுமா? ஏன் இதுக்கு முன்னாடி நான் என்ன கர்ணன் படம் மாதிரியும் இல்ல பரியரும் படம் மாதிரிலாம் வாழ்ந்தேனா? ஏன் எனக்கு அந்த படம் புரியலையா? அந்த மாதிரி இதை என்ன மேல ஒரு பிராண்டிங் பண்றது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க இந்த படத்தெல்லாம் பார்க்கணும்னா உங்களுக்கு எல்லாம் இந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. ஏன் நான் என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுனா போய் படம் பார்க்க முடியும்? நார்மலா ஜென்ரல் ஆடியன்ஸா போய் படம் பார்க்க முடியும். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி படம் எடுத்தாதான் படம் எடுக்கிறது. ஏன் படம் பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். ஆனா உண்மையா ஒன்று சொல்றேன், இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க விட இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க ஆபத்தா இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. ஜாதி அழிஞ்சு போகுன்னு பார்த்தா வளர்ந்து போய்கிட்டு இருக்குது. இன்னும் எத்தனை நாள்ல பிரிவினை எல்லாம் டோட்டலா கம்ப்ளீட்டா பிரிஞ்சு போய் தினம் அடிச்சுக்கிட்டு சாக போறாங்கன்னு எனக்கு புரியல. எங்க போயிட்டு இருக்கோமோ நம்மலாம்.